வணக்கம் ஜெகன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாகிஸ்தான் மற்றும் உக்ரைன் பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிச்ச அந்த பிப்ரவரி மாதம் 2022 ஒரு 3 நாட்கள் கழித்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கல்லூரியில் ஒரு டிபேட் கருத்தரங்கு நடந்தது. மாணவர்கள் நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு பெண்கள் கல்லூரி அது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸிபிஷன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸிபிஷனில் உக்ரைன் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல், ரஷ்யாவை வந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார நாடா, ஒரு புத்தினை வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்லர் அளவுக்கு அவங்க சித்தரித்து இந்தியா போன்ற நாடுகள் ஏன் சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் பற்றிலாம் சில இதெல்லாம் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டி எல்லாமே வேணும். அப்போ அந்த கருத்தரங்கில் நிறைய பேர் முக்கியமானவங்க பேசிக்கிட்டு இருந்தோம். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது தவறான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லும்பொழுது சில முக்கியமான கேள்விகளை நான் மாணவர்கள்கிட்ட வச்சுருந்தேன். நான் பேசுறது மோனோலாகாக இருக்காது, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் இந்தியாவுக்கு என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ரஷ்யா இந்தியாவுக்கான உறவு எப்போ ஆரம்பித்து திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இருந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும், இன்ஃபேக்ட் நேரு அவர்களுடைய காலத்திலேருந்து இருக்குது, நமக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு பேசும்போது சில பேர் மாணவிகள் அதில் வந்து கன்வின்ஸ் ஆனாங்க. சொல்கிறது சரிதான், ஆனாலும் உக்ரைன் மேலே ரஷ்யா போர் தொடுத்திருக்க கூடாது அப்படின்ட்டு. இப்போது 4 வருடம் கழித்து ஒரு முக்கியமான செய்தி வருது. நம்மளுடைய டிஃபென்ஸ் அனலிஸ்ட் ரவி மாதவன் அவர்கள் ஒரு பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தான் அந்த நியூஸ் வந்து எனக்கு சொன்னார். உக்ரைனில் இருக்கக்கூடிய ஃபயர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு மிலிட்ரி சப்ளையர் நிறுவனம் 2022 போருக்கு நடுவில் தான் இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோனில். ட்ரோன் பவர் இன்னைக்கு நம்பர் 1 பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சைனான்வாங்க. உண்மை அது கிடையாது. இந்த வேர்ல்டோட நம்பர் 1 ட்ரோன் பவர் இன்னைக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் தான். ஏன்னா ட்ரோன் வார்ஃபேரை அதோடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்தகத்தை எழுதின ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ட்ரோன் தயாரிப்பு மட்டும் கிடையாது, அந்த ட்ரோனை எப்படி டாக்டிக்கலாக பயன்படுத்துறது, ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி பயன்படுத்துறதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்டீஸ் வந்து அவங்க கிட்ட இருக்குது. அந்த எக்ஸ்பர்டீஸில் ஒரு மிக முக்கியமான நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பாயிண்ட் தான். இந்த நிறுவனம் இப்போ பாகிஸ்தானுக்கு FP1 மற்றும் FP2 டீப் ஸ்ட்ரைக் மற்றும் ஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பவர்ஃபுல் ட்ரோனை சப்ளை பண்ணுறதுக்கான ஒப்பந்தத்தை போடுறதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இதில் FP1 டீப் ஸ்ட்ரைக் அப்படின்றது 2600 கிலோமீட்டர் ரேஞ்ச் உடையது. ஸோ ரான் ஆஃப் கட்ச் எல்லையில் இருக்கக்கூடிய சர்க்ரீக்கில் இருந்து அவங்க இதை ஏவுனாங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட தமிழ்நாடே ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கான ரேஞ்ச் உள்ள ஒரு அம்யூனிஷன். போன முறை ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்த அசீம் முனீர் ஒரு பேட்டியில் அவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லை மாநிலங்கள் தான் நாங்கள் டார்கெட் பண்ணோம், இந்த முறை உங்களை வந்து டீப்பாக நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய குறிப்பிட்டு சவுத்து பக்கம் அப்படின்னு சொல்லாமல் ஜென்ரலாக அங்கே டீப்பாக ஸ்ட்ரைக் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தான். ஸோ இவங்களுடைய கான்ட்ராக்ட் படி டீப் ஸ்ட்ரைக் FP1 டீப் ஸ்ட்ரைக் அம்யூனிஷன், லாய்டரிங் மியூனிஷன், ஒரு சூசைட் ட்ரோன், இது 2600 கிலோமீட்டர் ரேஞ்சு. ரெண்டாவது FP2 ஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்கு, இது 200 கிலோமீட்டர். ஸோ ரான் ஆஃப் கட்சில் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் தெற்கு காஷ்மீர் வரைக்குமான இந்தியாவுடைய இன்டர்நேஷ்னல் பார்டர் மற்றும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் இந்தியன் டார்கெட்ஸை குறி வைக்கிறதுக்கான ஒரு கிளாசிக்கல் அம்யூனிஷன் தான் இது. இப்போது ஃபயர் பாயிண்ட் வந்து இந்த நிறுவனம் என்ன பிச்சின் பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் இஸ் நோ லாங்கர் அண்ட் அட்வான்டேஜ் அப்படின்ட்டு. இப்போது இந்தியா பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிலிட்ரி காம்படிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் இருக்குது. இந்தியாவுடைய பரப்பளவு நீங்கள் எடுத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய இந்த ரான் ஆஃப் கட்சில் ஆரம்பித்து நீங்கள் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் போகிறது கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரத்துக்குமான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கும். பட் இங்கே பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நாய் அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரியே ஒரு வடிவத்தில் அந்த பாகிஸ்தான் இருக்கும். ஸோ அவங்களோட டெப்த்தே வந்து 500 கிலோமீட்டர் தான். ஸோ 500 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் பேசஸ், மிலிட்ரி பேசஸை நீங்கள் 500 கிலோமீட்டர் தான் வச்சாகணும். ஸோ இந்த 500 கிலோமீட்டரை இந்தியாவால் ஈஸியாக தாக்க முடியும். 71 இந்தியாவுடைய விமானப்படை தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை 65 பண்ணதாக இருக்கட்டும், இல்லை 99 ஒரு எக்ஸப்ஷன் நம்ம எல்லை தாண்டி போகலை. 2025 ஆப்ரேஷன் சிந்தூர்லையும் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய குவேட்டா தவிர கிட்டத்தட்ட எல்லா நகரங்களில் இருந்த மிலிட்ரி டார்கெட்ஸையும் இந்தியாவால் ஈஸியாக ரீச் பண்ண முடிஞ்சுது. இப்போது அந்த அட்வான்டேஜ் இல்லை அப்படின்றது தான் இந்த நிறுவனத்தோடைய ஃப்ளாக்ஷிப் USP. இப்போ ஒரு ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு USP இருக்கணும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்றது உங்கள் நாடு பறந்து விருந்ததுன்னா அதெல்லாம் விஷயமே கிடையாதுன்ட்டு. ஏன் இதை அந்த நிறுவனம் சொல்லுதுன்னா இதே ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான்
ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க மாஸ்கோ வரைக்கும் தாக்குனாங்க. உக்ரைன் எங்க இருக்குது, உக்ரைன் ரஷ்யா பார்டர் எங்க இருக்கு, மாஸ்கோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், ஆல்மோஸ்ட் சைபீரியா வரைக்குமே தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்தோம். அந்த தாக்குதல்ல பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் 2 எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த FP1 மற்றும் FP2 தான். ஸோ இவங்க வந்து இந்த பாகிஸ்தானுக்கு அந்த இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் நீ வந்து அட்வான்டேஜா இருக்காது இந்தியாவுக்கு, நீங்க இதை வாங்கிக்குங்க, இதை மிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ இந்த அம்யூனிஷன் சக்சஸ்ஃபுல்லா பாகிஸ்தான் ஃபயர் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இது கிட்டத்தட்ட இந்தியாவுடைய 2/3 பகுதியை வந்து கவர் பண்ணும். ஆல்மோஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டையும் கவர் தாக்குற அளவுக்கான ஒரு சக்தி வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து மிசைல் மற்றும் ட்ரோனோடைய கோ ப்ரொடக்ஷன் அதை எடுத்துட்டு போறீங்க அப்படின்ற போது இப்போ இவங்க உக்ரைன் பயன்படுத்திய தாக்குதல் யுக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ட்ரோன் 100 ட்ரோனை ஒரே நேரத்தில் உள்ள விடுவாங்க, கூடவே ஒரு 3-4 மிசைலையும் உள்ள விடுவாங்க. ஸோ எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், நம்முடைய ஆகாஷ் தீர் மற்றும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு 100-150 உள்ள வரும்போது திணறும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே S-400 ஆகாஷா இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு 300 கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு உள்ள சில முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ 25 ஆப்ரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் குறி வச்சது டெல்லியை, மும்பை கிடையாது, இல்லை சென்னை கிடையாது, பெங்களூர் கிடையாது. பட் இந்த அம்யூனிஷன் கையில் வரும்பொழுது அவங்களால இந்த நகரங்கள் எல்லாத்தையுமே, இந்திய நகரங்கள் கொல்கட்டாவை தவிர வடகிழக்கில் இருக்கக்கூடிய இடத்தை தவிர எல்லா இடத்தையுமே அங்கே வந்து தாக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ 2022 இந்த ஃபயர் பாயிண்ட் நிறுவனம் யார் துவங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்டர்ஸ் மற்றும் கேம் டிசைனர்ஸ். கேமிங்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இது வந்து FPV ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன். இதில் ரெண்டு கேமரா இருக்குது. அந்த கேமராவை நீங்கள் கண்களாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியில் அந்த கேமராவை மாட்டிக்கோங்க. நீங்கள் இங்கே கோயம்புத்தூரில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள், இல்லை திருச்சியில் உட்காந்துட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த ட்ரோன் டேக் ஆஃப் ஆகிறது இந்திய எல்லையிலிருந்து டேக் ஆஃப் ஆகி பாகிஸ்தானோட பெஷாவரில் தாக்குதல் நடத்த முடியும், வைசி வர்சா. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய புது டெக்னாலஜி. இப்போ FP1 டீப் ஸ்ட்ரைக் ட்ரோன் எடுத்தீங்க அப்படின்னா, இது ஒரு ப்ரொப்பல்லன்ட் ட்ரிவன் ட்ரோனு. பிளைவுட்டு காம்போசிட்டை மிக்ஸ் பண்ண ஏர் ஃப்ரேம், ரொம்ப லைட் வெயிட். இது ஒன் வே தான், இது திரும்ப எடுத்து கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. போய் தாக்குதல் நடத்திட்டு அதோட இதாகிடும். 1500 கிலோ 600 கிலோமீட்டர்லேருந்து 2700 கிலோமீட்டருக்கான ரேஞ்ச் அப்படின்றது இருக்குது. 60 கிலோலேருந்து 120 கிலோ வாரட் எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு 120 கிலோ TNT இதை ஒரு குண்டை எடுத்துகிட்டு போய் போட்டாங்க அப்படின்னா ஒரு பில்டிங்கே காணாமல் போகிற அளவுக்கான ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்கும். இந்த ஒரு ட்ரோனோட விலை அப்படின்றது ஜஸ்ட் $50,000 $55,000 தான். இப்போ இந்த ட்ரோன்ஸ் அப்படின்றது உக்ரைன் நடத்திய லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்கில் 60% தாக்குதலை இந்த ட்ரோனை பயன்படுத்தி தான் நடத்தினாங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 5-20 ஸ்ட்ரைக்ஸ் பெர் டே அப்படின்றது. இதில் குறிப்பாக இதில் ஓஸ்க் ரெஃபைனரின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், ரஷ்யன் ரெஃபைனரி. இது உக்ரைன் பார்டர்லேருந்து 2500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ நீங்கள் நம்மளுடைய இப்போ குஜராத் மாநிலத்தையும் பாகிஸ்தான் எல்லையும் எடுத்தீங்கன்னா, அப்படியே நீங்கள் 2700 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகம் வரைக்கும் வருது. ஸோ அந்த ரேஞ்சை வந்து இதில் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபயர் பாயிண்டோடைய FP5 ஃப்ளாமிங்கோ க்ரூயிஸ் மிசைல். இது வந்து பழைய ஒரு ஜெட் இன்ஜின் L-39 அப்படின்னு ஒரு ஜெட்டில் பயன்படுத்தப்பட்ட இன்ஜின். இது 3000 கிலோமீட்டர் ரேஞ்ச். ஸோ ஜெட் இன்ஜினை பயன்படுத்தி யூஸ் பண்ணக்கூடியது. 3500 கிலோமீட்டர்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா இடத்தையும் ரீச் பண்ண முடியும். $6 லட்சம் இதோடைய யூனிட் காஸ்ட்டு. இது ஏன் $6 லட்சம் பாகிஸ்தான் போன்ற ஒரு பிச்சைக்கார நாட்டுக்கு அதுவே பெருசாக இருந்தாலும் டமஹாங்கோட மிசைல் காஸ்ட்ல இருந்து ஜஸ்ட் 1/6 தான் இதில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது FP7 டாக்டிக்கல் பேலஸ்டிக் மிசைல். இது S-300 S-400 டிரைவ் பண்ணது. ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் உடையது. அதே மாதிரி FP9 சொல்லக்கூடிய பேலஸ்டிக் மிசைல். ஸோ இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 200 FP1 யூனிட் 2023 அவங்க உற்பத்தி பண்ணது. இந்த FP1 ட்ரோன் லாங் ஸ்ட்ரைக் ட்ரோன் அப்படின்றது 200 யூனிட் பண்ணாங்க. இன்னைக்கு 2020 அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து 1 லட்சம் ட்ரோன். இந்த போர் முடிந்த பிறகு உக்ரைன் எல்லா நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக அமையும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது கிளியராகவே வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய அந்த ஒன் வே ட்ரோன் தாக்குதல் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அதை எப்படி பயன்படுத்துறதா இருக்கட்டும், ரெண்டுமே எடுத்தீங்க அப்படின்னா உக்ரைனை இன்னைக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஒரு நாடே கிடையாது. ஏன்னா யுத்தத்தை அவங்க பார்த்துருக்காங்க. 4 வருஷமா யுத்தத்தில் வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ
இது ஏன் சடனாக இப்போ பாகிஸ்தான் கிட்ட இருந்த நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 இந்த வருடத்தில் டிப்ரா அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து கொண்டு வராங்க. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ரெகுலேஷன் அத்தாரிட்டி, டிப்ரா அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து அவங்க இந்த கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோல்ல இருந்து, இந்த ஐஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரிகள் மாதிரி அவங்க பிஏஎஸ் சர்வீஸ்ல இருந்து இது கம்ப்ளீட்டாக வெளியில் கொண்டு வந்து இராணுவத்துக்கு கீழே கொண்டு வராங்க. ஸோ இந்த டிப்ராவுடைய வேலை என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட போய் ஒன்று ஜாயிண்ட் வெஞ்சரை போட்டு டெக்னாலஜியை உள்ளே எடுத்துகிட்டு வருது, இல்லை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடியது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பாகிஸ்தான் ஃபர்ம்ஸ் உள்ளே வருது. இப்போ தான் அவங்க வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்ன விஷயம், நம்ம ப்ரைவேட்டைசேஷனும் அங்கே ப்ரைவேட்டைசேஷனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே தான் பாகிஸ்தானில் உற்பத்தி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான இன்ஜினியர்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் முதல் முறையாக இந்த ட்ரோன் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு டெண்டரை வந்து விடுறாங்க. இந்த டெண்டரை விட்ட பிறகு சில நிறுவனங்கள் அதில் உள்ள வராங்க. இதில் குறிப்பாக வந்து கராச்சியில் இருக்கக்கூடிய அல்சான் குரூப் அப்படின்ற ஒரு நிறுவனம் யூரோசாட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரிஸை சேர்ந்த நிறுவனத்தோட டைப் பண்ணுறாங்க. இவங்களுக்கு டெக்னாலஜி திருடுறதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அணுவாயத்து உட்பட எல்லாத்தையுமே அவங்க திருடி தான் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உட்டெக் அப்படின்ற நிறுவனம் ராட்டோ அப்படின்ற ஒரு மோட்டரை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ராக்கெட் அசிஸ்டட் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ $15 பில்லியன் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் டார்கெட்டை இவங்க வச்சுருக்காங்க 2026. ஸோ அப்போது உக்ரைன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் இப்போ எல்லா நாடுகள்கிட்டையும் எதை டிப்ளமேட்டிக் டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியா எதை டிப்ளமேட்டிக் டூலாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வாங்க, ஒரு சேஃபான கவர்மெண்ட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் மேக் இன் இந்தியா, இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி உங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, உலக நாடுகளுக்கு ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸாக, ஸ்டேபிள் அண்ட் சீப் மேனுஃபேக்சரிங் பேஸாக இந்தியா இருக்கும். ஃபஸ்ட்டு இந்தியாவில் டிஜிட்டல் டெக்னாலஜி, செகண்டு இந்தியாவுடைய ஹெல்த் கேர், தேர்டு இந்தியாவுடைய டிஜிட்டல் டெமோக்ரஸி, ஃபோர்த்து இந்தியாவுடைய பேங்கிங் சிஸ்டம், ஃபிஃப்த்து இந்தியாவுடைய சாஃப்ட் பவர், யோகா, இந்தியாவுடைய டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப். இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரே டிப்ளமேட்டிக் டூல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் தான். ஸோ இப்போது உக்ரைனுடைய அந்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 41 கம்பெனி 2022 41 நிறுவனங்கள் இருந்தது. இப்போ 230 நிறுவனங்கள், ட்ரோன் நிறுவனங்கள் இருக்கு. 45 லட்சம் ட்ரோன்ஸை அவங்க வந்து ஒரு இடத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது உக்ரைன் வந்து மார்ச் மாதம் சவுதி அரேபியாவோட ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் பேக்டை சைன் பண்ணுறாங்க. சவுதி கூட சைன் பண்ணும்போது சவுதி இராணுவத்தில் இருக்கக்கூடியதில் கணிசமான பேர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஓய்வு பெற்ற இராணுவ ஜெனரல்ஸ் தான். ஸோ அவங்க இந்த இடத்துல இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உக்ரைனை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டை உக்ரைனும் இந்தியாவும் பண்ணுது அப்படின்னு சொல்லி 2026 அறிவிச்சிருந்தாங்க. பட் நம்மளுடைய சைட்லேருந்து அது எந்த லெவலில் போயிட்டுருக்கு, நம்ம டெக்னாலஜி அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறோமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்றும் எதுவுமே வரல. இன்ஃபேக்ட் உக்ரைனியன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் வந்து ட்ரோன் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் இல்லை ட்ரோன் ஜாமர்ஸ்ன்னு செக் பண்ணிங்கன்னா, அவங்க வந்து நிறுவனங்களுக்கு, இந்தியாவோட நிறுவனங்கள் நீங்கள் வாங்க எங்களுக்கு வந்து எங்களுடைய ட்ரோன் கவுண்டர் ட்ரோன் டெக்னாலஜி வாங்கி நீங்கள் எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக மாறுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்கில் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து யாருக்கு வேணால் ஆயுதங்களை விற்பாங்க. ஸோ இந்த 2022 நிகழ்வில் ஐ ஸ்டாண்ட் வித் யுக்ரைன்னு நம்ம போஸ்ட் போடும் பொழுது நம்ம ஏதோ ரஷ்யா ஆதரவுக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜியோ பாலிட்டிக்ஸில் யார் கூட நண்பன், யார் கூட இருப்பாங்க, இது எவ்வளோ ஒரு சீரியஸான செக்யூரிட்டி த்ரெட் இந்தியாவுக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ உக்ரைன் இந்தியாவுக்கு அந்த ட்ரோன்ஸை கொடுக்கலன்னு சொல்லலை, பட் அவங்க இந்தியாவுக்கும் கொடுப்பாங்க, பாகிஸ்தானுக்கும் கொடுப்பாங்க. இப்போ யூரோ ஃபைட்டர்ஸ் நம்ம ஏன் இந்தியா வாங்கலை, இல்லை சாபெரிக் போன்ற இந்த ஐ ஆன் த ஸ்கைன்னு சொல்லக்கூடிய சர்விலன்ஸ் விமானங்களை இந்தியா ஏன் வாங்கலைன்னா, அது அவங்க இந்தியாவுக்கும் விற்பாங்க, பாகிஸ்தானுக்கும் விற்பாங்க. ஆனால் ரஷ்யா இந்தியா கொடுத்த S-400 வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுத்த ரஃபேலை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து வாங்குறது விஷயம் கிடையாது. ஸோ இப்போது இந்த டாக்டிக்கல் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், இதில் 3 பெரிய ரிஸ்க் இருக்குது. இந்த ட்ரோன்ஸ் பாகிஸ்தான் கையில் வந்துச்சுன்னா இந்தியாவுடைய எந்த நகரத்தின் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை அதுக்கு வந்து கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்தியாவுடைய தொழில் நகரங்கள் குறிப்பாக குறிவைக்கப்படும். செகண்ட், அப்போ நம்மளுடைய அந்த ஏர் டிஃபென்ஸை எல்லா இடங்கள்லையுமே நம்ம அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வரும். தேர்டு வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரை குறிப்பாக டாக்டிக்கல் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் இவங்களுக்கு கிடைச்சதுன்னா இது கேமை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும்.
ஸோ நம்ம சைட்ல இருந்து $2 பில்லியனுக்கு $2 பில்லியன் கிட்டத்தட்ட 20,000 கோடி அளவுக்கான ட்ரோன் ப்ரொக்யூர்மெண்ட் புஷை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் இது ஒரு வைடர் சேஞ்சை வந்து கொடுக்குது. இப்போ இந்த குறிப்பிட்ட டெக்னாலஜி பாகிஸ்தான்கிட்ட வரும்போது அது சைனா கிட்டேயும் போகும், துருக்கி கிட்டேயும் போகும், அது சவுதி அரேபியா கிட்ட ஏற்கனவே இருக்கு. ஸோ ட்ரோன் டெக்னாலஜியில் இந்த லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஸோ இப்போ இவங்களுடைய இந்த இடத்துல வெறும் ட்ரோனை மட்டும் கொடுக்குறாங்களா, இல்லை டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கோ ப்ரொடக்ஷன் நாலேஜை கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது ஒரு $50,000 to $60,000 மாஸ் ப்ரொடக்ஷனில் இருந்தால் கூட இதை பல்கில் வாங்குறதுக்கான அந்த பணம் இவங்க கிட்ட கிடையாது. ஸோ டெப்த் வெர்சஸ் ட்ரோன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நல்ல சேல்ஸ் பிச்சாக வருது. பட் இந்த ட்ரோனை வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் ஏர் டிஃபென்ஸை டிப்ளாய் பண்ண போகிறோமா, இல்லை இந்த ட்ரோனோடைய பேசஸை நம்ம வந்து முதல்ல தாக்குறோமான்றது. ஸோ இந்த ட்ரோன் உள்ளே வரக்கூடிய இந்த சினாரியோவில் அடுத்த வரக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் இந்த ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுடைய ரேடார், அவங்களுடைய ட்ரோன் லான்ச்சிங் பேசஸ், அவங்களுடைய மிசைல் லான்ச்சிங் பேசஸ், அவங்களுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் எல்லாத்தையுமே ஒரு மேசிவான ஃபயர் பவரோட இந்தியா டிஸ்ட்ராய் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. போன முறை இந்த 89 மணி நேரம் யுத்தத்தில் நம்ம ரஃபாக நம்ம செலவு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கோடி. இப்போ இந்த வரக்கூடிய அடுத்த யுத்தத்தில் இந்த ஃபஸ்ட் நாளே வந்து இந்தியா 10,000 கோடி அளவுக்கான செலவை பண்ணால் தான் இந்த கம்ப்ளீட்டாக இந்த இடத்த வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அவங்களோட மேனுஃபேக்சரிங் பேசஸ் எல்லாமே இன்றைக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் கிடையாது. அவங்களுடைய டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவால் கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் உக்ரைன் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 2023 புத்தின் ஆல்மோஸ்ட் உக்ரைன் மீது நியூக்ளியர் தாக்குதலை நடத்துறதுக்கு முற்படும் போது, அணுவாயு தாக்குதல் நடத்துறதுக்கு முற்படும் போது அதை செய்ய வேணான்னு தடுத்து நிறுத்தினது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி போலாண்டுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்தபோது சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.